அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு மதியம் ஒரு பேரண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரண்ட் எனக்கு கால் பண்ணிட்டு, அப்பா சொல்றாரு, "சார் உங்க வீடியோ நான் வந்து கன்டினியூவா ஆரம்பத்துலருந்து பார்க்குறேன். ஆ நான் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். என்னோட மகன் வந்து தர்மபுரியில இருக்கிறான். அவன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் சார். ஐ மீன் டவுன்லோட் பண்ணணும். அவன் டவுன்லோட் பண்றதுக்கு அவனும், அம்மாவும் போயிருக்கிறாங்க. இந்த சமயத்தில அவனுக்கு எத பிரிண்ட் அவுட் எடுக்குன்னு தெரியல. ஒரு பிரிண்ட் அவுட் வந்து 80 பேஜ் இருக்கு. 60 பேஜ்ன்னு இருக்கு. எத எடுக்குன்னே தெரியல சார். அவனோட கட் ஆஃப் வந்து இவ்ளோ அளவுல இருக்கு. அவனோட கம்யூனிட்டி இதில வருது சார். அப்போ நான் எது சார் அப்ளை பண்றது? எந்த கோட்டாக்கு அப்ளை பண்றது? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ நான் வந்து அவர்ட்ட ஜென்ரலா கேட்கிறப்போ, என்ன மாரியான நீட்ல மார்க் எடுத்திருந்தாங்க, கோட்டாலாம் கேட்ட பிறகு, நீங்க வந்து இந்த மாரியான அப்ளிகேஷன்ஸ மட்டும் ஃபில் பண்ணுங்க. எடுத்து பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னப்போ, அவர் இருந்துட்டு, சார் எனக்கு நான் இருக்கிறது பெங்களூர்ல இருக்கேன். என் பையன் ஒரு இடத்துல இருக்கான். என் ஊர்லருந்து அதாவது என்னோட ஊர் வந்து தர்மபுரியிலருந்து 40 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிராமப் பகுதி. மலை கிராமத்தில தான் நான் இருக்கிறோம். அங்கருந்து பையனும், அம்மாவும் அந்த இடத்துக்கு போயி ஜெராக்ஸ் கடைக்கு போயி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கிறாங்க. இந்த பிரிண்ட் அவுட்ட என்ன எடுக்குன்னு தெரியல. ஏன்னா இத விட்டா ஏன்னா மதியம் அவர் கால் பண்ணாரு 2 டைம்ஸ் என்னால எடுக்க முடியல. ஒரு 15 மினிட்ஸ் கேப் கழிச்சு திரும்ப நான் அவருக்கு திரும்ப கால் பண்ண முடிஞ்சதுனால, நான் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா அவருக்கு நான் உதவிகரமா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு நாள். ஏன்னா, ஏன்னா மதிய நேரத்தில பிஸி டைம் எனக்கு மீட்டிங் அது ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால, கண்டிப்பா கால்ஸ் பிக் பண்றத நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே என்னோட டைம் ஆஃப்டர் 6:00 மேல தான் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாமே குடுப்பேன். ஸோ, அப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, நல்ல வேளை அது கடவுளா பார்த்து எனக்கு அந்த கால அட்டெண்ட் பண்ணணும். திரும்ப பண்ணி பேசுங்கன்னு ஒரு விஷயம் எனக்கு சொன்ன மாரி ஒரு இது தோணுச்சு. ஸோ, கண்டிப்பா நம்ம சித்தா படிக்க வர்றதுக்கோ, ஏன்னா எல்லாருமே எம்பிபிஎஸோ பெரிய பெரிய இதுலலாம் நம்ம ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆயிட்டு இருக்கு. அப்படின்ற கட்டத்தில நம்ம பெரிய அளவுலாம் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலனாலும், நம்ம ஃபேமிலில நம்ம தான் ஆளா இந்த மாதிரியான டிகிரி கோர்சஸ் படிக்கிறோம் வர்றோம் அப்படின்னா, இந்த வேர்ட மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். லெட் யுவர் சக்சஸ் பி யுவர் நாய்ஸ். அதுவரைக்கும் எப்பவுமே கன்டினியூவா சைலன்ட்டா இருந்துட்டே இருங்க. சக்சஸ் மட்டும் தான் உங்களுடைய அந்த கூச்சுல வந்து இடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வெற்றி பெற்றுட்டு தான் நம்ம வந்து அ கொண்டாடணும் அப்படின்ற ஒரு வெறின்றது கண்டிப்பா இருக்கணும். சீட்டு கண்டிப்பா நீங்கலாம் எடுத்தே ஆகணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியாம, எவ்வளோ விஷயங்கள் தன்னோட அப்பா எங்கேயோ வேலை பார்க்குறாரு. அண்டு எங்கெங்கேயோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்த எப்படியாவது டெவலப் பண்ணிடணும்னு நெனைக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தருணத்தில இருக்கக்கூடிய சமயத்தில, இந்த மாதிரி தன் மகன் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல படிக்கணும் சார். அவன் படிச்சா தான் என்னோட இது லைஃபு அப்படின்ற விஷயத்த ஏகப்பட்ட அவன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசினேன். இம்மீடியட்டா அந்த பையன எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு நான் இம்மீடியட்டா கால் பண்ண சொல்லி, அந்த பையனுக்கு அம் பையன்றத விட என் நண்பன் தானே. அந்த நண்பருக்கு நான் வந்துட்டு அந்த ஃபோன் பேசின பிறகு, அந்த ஃபோன ஏன்னா நான் சொல்றது அவருக்கு புரியல. உடனே ஏன்னா 12த் இல்லையா? அனக்ஷர்னா என்னன்னு தெரியாது. எந்த இத டவுன்லோட் பண்ணுங்கன்னு தெரியாது. இம்மீடியட்டா அந்த கம்ப்யூட்டர் ஷாப் பெர்சன்ட்ட மொபைல குடுத்து, இந்தந்த பேஜ்ல இவருக்கு இந்த கோட்டால கண்டிப்பா சீட் கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ட மட்டும் டவுன்லோட் பண்ணி அவர் கையில குடுத்து, செப்பரேட்டா பின் பண்ணி குடுத்துருங்க. எந்தெந்த அதாவது அனக்ஷர் 12 அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அனக்ஷர் 12, 15 அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கூடவே வந்துட்டு இது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது நான் சொல்றது கூட வந்துட்டு எஸ்பிஐ பே சலான் பண்ண வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடவே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் நம்ம லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அது போஸ்டல் கார்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாத்தையும் சொல்லி, அவர ஒரு வழியா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, ஒரு நபர அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் விஷயத்துக்கு மூவ் பண்ண வச்சிருக்கேன். ஸோ, இந்த சேனல்னால எனக்கு ஒருத்தருடைய அந்த ஃபேமிலியினுடைய அந்த வாழ்க்கைய அடுத்த கட்டம் மேம்படுத்த முடிஞ்சுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்றைய நாள ரொம்ப வந்து பூர்த்தி அடைய வச்சது அப்படின்றத இந்த சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களிடமும் நான் இத ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையறேன், சந்தோஷப்படுறேன். நெறைய WhatsAppல நெறைய பேர் சேட் பண்றீங்க, மெசேஜ் குடுக்குறீங்க, Instagramல மெசேஜ் குடுக்குறீங்க. எல்லாருக்கும் இம்மீடியட்டா நான் வந்து ரிப்ளை பண்றேன்னும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்றீங்க. ஸோ, அது எல்லாமே என்னோட ஃப்ரீ டைம் நான் பார்க்குறப்போ உங்களோட மெசேஜ் இருக்கு. அந்த டைம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய டைப் பண்ண முடியலனாலும் வாய்ஸ் நோட்ட கண்டிப்பா இம்மீடியட்டா குடுத்துர்றேன். உங்களோட மெசேஜ உடனே உடனே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ, இது எல்லாமே கடவுள் குடுத்த ஒரு வரம் தான். இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு நான் வந்து
ஒரு விஷயத்த சொல்றதுக்கான ஒரு குடுத்த வரமா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இத சப்போர்ட் பண்ணி இந்த ஐ மீன் இந்த சேனல இன்னும் நெறையா ஏன்னா, இது வந்து எனக்கு வியூஸ்க்காகவோ, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, இத கண்டிப்பா இந்த சேனல வந்து நினைக்க வேண்டாம். கட்டாயம் இந்த சேனலானது இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் இந்த மாரி இருந்துச்சு. நேற்றைக்கும் இதே மாரி ஒரு பெர்சன பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அடி ரொம்ப கீழ இருந்து என் வாழ்க்கையே அதாவது அந்த பேரண்ட் சொல்றாங்க, "என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போணும்னா, என் பையன் படிச்சா தான் உண்டு." அப்படின்ற ஒரு ஃபேமிலிய நான் வந்து இந்த சித்தா ஸ்காலர் சேனல் மூலியமா என்னால முடிஞ்ச 0.01% அந்த நன்றிய நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச சித்தர்கள் எனக்கு குடுத்த ஒரு வாய்ப்பாவும், அவர்களுக்கும் இத ஒரு நன்றியா தெரிவிச்சு, இந்த சேனல உங்க மத்தியில நான் சப்மிட் பண்றேன். அண்ட் கண்டிப்பா நெறைய வந்து இது தெரியாத நபர்களுக்கு இந்த சேனல பத்தி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நெறைய பேர் சொல்லுவாங்க, "இந்த சேனல் ஒரு களஞ்சியம் சார். நான் இப்ப தான் இந்த சேனல பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரீவியஸா நெறைய விஷயம் வந்து பேசியிருப்போம். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க எப்படி மூவ் ஆகணும்? என்ன மாதிரியான விஷன வச்சிருக்கணும்? எப்படி சித்தால படிக்கணும்? சித்தால என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு? எத நீங்க எதிர்பார்த்து சித்தாக்குள்ள வரணும்? எதை எதிர்பார்க்க கூடாது? அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் விஷன் எப்படி இருக்கும்? அண்ட் ஆஃப்டர் நீங்க ஜாயின் பண்ணின பிறகு அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பா நான் வந்து பண்ண போறேன். அதாவது இது வந்து டிரான்சிஷனல் கரிக்குலம் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா புதுசா ஒரு 12த் முடிச்சு ஒரு புதிய ஒரு மெடிக்கல் சிஸ்டம்க்கு வரீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ அத ஒரு கட்டுப்படுத்தி இப்படிதான் இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷனல் கரிக்குலம் அப்படின்ற ஒண்ணு வந்து என்சிஐஎஸ்எம் ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோஸையும் நம்ம அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஏகப்பட்ட விஷயம் களஞ்சியமா ஐ மீன் இந்த களஞ்சியன்ற வேர்ட் நீங்க என் சேனலுக்கு குடுத்தது. ஸோ, அத நான் பயன்படுத்துறதுல ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். கண்டிப்பா உண்மையிலேயே களஞ்சியமா இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சின்ன ஒரு வார்த்தைகள் என்னையும் இன்னும் மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கான நெறைய வீடியோஸ குடுக்கக்கூடிய விஷயத்த வந்து குடுக்கும். இந்த லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸா உங்களுக்காக நெறைய வாய்ஸ் சரியில்லன்னு சொன்னீங்க. நெறைய சாஃப்ட்வேர்ஸ் நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாம் எதுக்காக அப்டின்னா, ஐ மீன் லாஸ்ட் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நைட் மிட்நைட் 1:00 வரைக்குமே உங்களுக்கான இந்த லெக்சரிங் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கேன். கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்றது எதுக்காக அப்டின்னா, நீங்க எப்படியாவது இந்த அப்ளிகேஷன் எடுத்து ஏதாவது ஒரு கோர்ஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிடணும். நம்ம சேனல ஃபாலோ பண்ற நபர்கள் என்னைக்கும் எந்த வழியிலயும் விஷயம் தெரியாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெறைய விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்திருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெறைய விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப்போட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். குட் நைட்.